முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். மதுரை ஆதீனத்தின் மீது சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், சமூகத்திற்கிடையே பகைமையை உருவாக்கும் வகையில் செயல்படுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மையில் அவர் சென்னையில் ஒரு முக்கிய மாநாட்டிற்காக வந்தபோது அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கொலை முயற்சி என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் அவற்றை காவல்துறையினர் திட்டவட்டமாக மறுத்திருந்த சூழ்நிலையில் தற்போது மதுரை ஆதீனம் மீது 4 பிரிவுகளில் சென்னை சைபர் கிரைம் போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். சென்னை கிழக்கு சைபர் கிரைமில் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருப்பது, அது மட்டுமல்ல 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்கின்றோம். கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், சமூகத்திற்கிடையே பகைமையை உருவாக்கும் வகையில் செயல்படுதல் உள்ளிட்ட பிரிவுகளில்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். உங்கள் விவரம். சென்னை மற்றும் மதுரை நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக பணியாற்றி வரக்கூடிய ராஜேந்திரன் என்பவர் சென்னை சைபர் கிரைம் கிழக்கு மண்டல காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று அளித்திருந்தார். கடந்த 17ஆம் தேதி அந்த புகார் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரில் தருமபுர ஆதீனம் சென்னை அருகே காட்டாங்குளத்தூர் அருகே ஒரு விபத்து நிகழ்ந்தது போல் ஒரு வீடியோ ஒன்றில் பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த விபத்து என்பது அவர் தொடர்பாக பொய்யான தகவல்களை அவர் தெரிவித்திருந்ததாக அந்த புகாரில் தெரிவித்திருந்தார். கார் மீது மோதியதாகவும் தன்னை கொலை அவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கலாம் சந்தேகம் எழுந்திருப்பதாக கூறி சர்ச்சைகளை ஏற்படுத்தி அவர் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டிருக்கிறார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த புகாரை தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், சமூகத்திற்கு இடையே பகைமையை உருவாக்கும் வகையில் செயல்படுதல், பொது தீமைக்கு வழிவகுக்கும் அறிக்கைகள் அல்லது தவறான தகவல்களை பரப்புதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.